சொல்லி வார்த்தைகளை வந்து பயன்படுத்த இயக்கங்கள் மிக கொச்சையாக அந்த போராட்டம். ஒரு நிமிஷம் ஒவ்வொன்னா சொல்றேன். முழக்கங்கள் எழுப்பப்படுவது தேசத்துரோக குற்றமா? முழக்கங்கள் எழுப்பப்படுவது தேசத்துரோக குற்றம்னா இப்போ காந்தியினுடைய நினைவு தினத்தன்னைக்கு இந்த நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா மதிப்பிற்குரிய நரேந்திர மோடி அவர்கள் கோட்சேயின் படத்திற்கு சிலைக்கு மாலை வச்சு வணங்குவது அது தேசபக்தியா தேசத்துரோக குற்றமா? எப்படி நீங்க பாக்குறீங்க? ஒரு நரேந்திர மோடி ஒழிக, பன்னீர்செல்வம் ஒழிகங்கிறதே ஜனநாயக துரோகம், தேச துரோகம். முழக்கம்ங்கிறது நீங்க இங்க பாருங்க, மாட்டை விடு இல்லை என்றால் நாட்டை விடு என்று சொல்லிட்டான் இவன் பிரிவினைவாதி. மாட்டை விட்டா நாட்டை விடுன்னு சொல்ல மாட்டான்ல. இது வந்து இங்க அச்சல கோர்க்கு எல்லாரும் தாங்க பேசுறான், எல்லாரும் தான் பேசுறான். இப்ப இருங்க, எல்லாரும் தான் பேசுறான். அது வந்து சுப்பிரமணிய சாமி பொறுக்கினார், அதை யாரும் பேச மாட்டேற, யாருமே பேச மாட்டீங்க. பொறுக்கிங்கிற வார்த்தை ரொம்ப அச்சல கோர்க்கக்கூடிய வார்த்தையா? பொறுக்கி பொறுக்கி பொறுக்கிங்கிறத வந்து இந்த அது தமிழிசை, அம்மா தமிழிசை, எங்க அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா எல்லாரும் சேர்த்தானே சொல்றாரு. இந்த நாட்டுல இத்தனை கோடி மக்களையும் பொறுக்கி பொறுக்கின்னு பேசுவாரு. அதை ஒருத்தர் கண்டிக்க மாட்டாங்க. ஒரு சின்ன பிள்ளைங்க உணர்வெளிச்சில ஏதோ பேசிட்டான்னா ஆத்தாடி அது பெரிய தேசத்துரோக குற்றம். சொல்லி கொடுக்கணும், அப்படி சொல்லக்கூடாதுப்பா, அது பண்பாற்றற்ற செயல், அப்படி சொல்லக்கூடாது. அத்தனை வயசு பெரியவர், இவ்வளவு பெரிய பதவியில் இருந்தவர், அவரே பொறுக்கிங்கிறாரு. ஒரு சின்ன பிள்ளை தெரியாம சொல்லிட்டானா அவனுக்கு சொல்லி கொடுக்கணும், கற்பிக்கணும். இனிமே அப்படி பேசக்கூடாதுப்பான்னு சொன்னா அடுத்த தடவை சொல்ல மாட்டான். அது ஒரு பெரிய தேசத்துரோக குற்றம், அது சர்வதேச குற்றம்ங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிறது. அதனால அது தேசத்துரோகமா?